ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் 8.8 என்கிற அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன், இது தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். ரஷ்யாவின் கிழக்கு பகுதியான கம்சட்கா தீபகற்பத்தில் 8.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து ரஷ்யாவின் குரில் தீவுகள் மற்றும் ஜப்பானின் வடக்கு தீவு பகுதியான ஹொக்டைகோவில் சுனாமி பேரலைகள் தாக்கியிருக்கிறது. ஹவாய், சாலமன் தீவு உள்ளிட்ட இடங்களில் 3 மீட்டர் உயரத்திற்கு மேல் சுனாமி அலைகள் எழுந்திருக்கிறது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் கம்சட்கா தீபகற்ப பகுதிக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 125 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 19.3 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து ரஷ்யா, ஜப்பான், பசிபிக் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் உயரமான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதற்காக சைரன் ஒலிக்கப்பட்டது. நிலையில் சுமார் 4 மீட்டர் உயரம் வரையிலான சுனாமி பேரலைகள் ரஷ்யாவின் குரில் தீவு பகுதியை தாக்கியது. தொடர்ந்து ஹவாய், சிலி, ஜப்பான் மற்றும் சாலமன் தீவுகளில் சுனாமி எச்சரிக்கையானது பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் விடுத்தது. இந்நிலையில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்பட்டதை அடுத்து ரஷ்யாவின் டாஸ் செய்தி முதன்மை உறுதி செய்திருக்கிறது. மக்கள் அடைக்கலம் தேடி வீதிகளில் குவிந்திருக்கிறார்கள். ரஷ்யாவில் கம்சட்கா சில பகுதிகளில் 3 முதல் 4 மீட்டர், அதாவது 10 to 13 அடி உயரமுள்ள சுனாமி பகுதி பதிவாகி உள்ளதாகவும் அவசரகால சூழ்நிலைகளுக்கான சூழல் உள்ளதாகவும் அந்நாட்டு அமைச்சர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சுனாமி அலைகள் கடற்கரை பகுதிகளை தாக்கும் வீடியோக்களுக்கு சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கிறது. ரஷ்யாவின் ஷெவோரோ குரில் கடற்கரையை சுனாமி தாக்கியதால் சுமார் 2000 பேர் வசிக்கும் அந்த துறைமுக நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதாகவும் ரஷ்யாவின் அவசர கால அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சுனாமி துறைமுக நகரமான ஷெவோரோ குரில்ஸின் சில பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்திருக்கிறது. மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரலைகள் அந்த நாட்டு மக்களை பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே போன்று ஜப்பானின் ஒரு சில கடற்கரை பகுதிகளும் தற்போது உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது.